வணக்கம். தற்போது இயற்கையின் சீரழிவு பற்றி சிறிய நாடகம் ஒன்றை உங்கள் முன்னர் அரங்கேற்ற உள்ளோம். மனிதர்களே சற்று கேளுங்கள். இன்று உங்களை சுமக்கும் பூமி தாய் உங்கள் முன்னே அழுது கொண்டிருக்கிறார். கோடி கோடி உயிர்களை பெற்றெடுத்தவள் இன்று தன் சொந்த பிள்ளைகளின் பேராசையால் சிறந்து கிடக்கிறார். ஐயோ, நான் பெற்ற பிள்ளைகளே, நான் உங்களுக்கு நிழல் மரங்களை தந்தேன், சுவாசிக்க காற்றை தந்தேன், தாகத்திற்கு நதிகளை தந்தேன். ஆனால் நீங்களோ என் உடலை கீறி சீமேந்து காடுகளை எழுப்பி விட்டீர். என் இரத்த நாளங்களான நதிகளை விஷமாக்கி விட்டீர்கள். ஐயோ, என்னால் இந்த வலியை தாங்க முடியவில்லையே. என்ன அருமையான இடம் இது! இங்கே ஒரு பெரிய மாமரம், அங்கே ஒரு பெரிய வேப்ப மரம். இந்த மரங்களை எல்லாம் வெட்டி நான் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் மற்றும் குடியிருப்புகளை அமைக்கப் போகின்றேன். கோடி கோடியாக சம்பாதிக்கப் போகின்றேன். ஐயோ மனிதனே, என்னை வெட்டாதே. நான் 100 ஆண்டுகளாக இந்த ஊருக்கு வெப்பத்தை தணித்து விடுகிறேன். என்னுடைய வேர்கள் இந்த மண்ணை பற்றி பாதுகாக்கின்றன. என்னுடைய மரத்திலே பல பறவைகள் தன்னுடைய வீடுகளை அமைக்கின்றன. என்னை வெட்டினால் இந்த மொத்த உலகமும் சரி எல்லாமே சுடுகாடாக மாறிவிடும். என்னை வெட்டாதே மனிதனே, கொஞ்சம் உணர்ந்து கொள்ளும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த உலகத்தில் பணம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் என்னால் விலைக்கு வாங்க முடியும். சுடுகாடாவது மண்ணாவது எனக்கு பணம் தான் முக்கியம். எவ்வளவு பணம் என் கைகளில்! இந்த ஒரு மாமரத்தின் மூலமே இவ்வளவு பணம் என்றால் அதோ அங்கு காணப்படும் வேப்ப மரத்தையும் நான் வெட்டப் போகிறேன். அந்த மரத்தின் மூலம் எவ்வளவு எனக்கு பணம் கிடைக்கிறது என்று பார்ப்போம். மனிதனே, சற்று பொருள். நான் கூறுவதை கேள். நான் உனக்கு காற்று தரும் ஆக்சிஜன் சிலிண்டர். என்னை வெட்டிவிட்டு ஆக்சிஜனை விலைக்கு வாங்க போறியா? அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை மரமே. இந்த உலகத்தில் பணம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்க முடியும் என்னால். எனக்கு பணம் தான் முக்கியம். ஐயோ பாவிகளா, பசுமை அழிந்து போச்சு. இது எப்படி மழை வரும்? நிலங்கள் எப்படி விளையும்? விவசாயம் அழிந்தால் சோற்றுக்கு எங்கே போவீர்கள் மனிதர்களா? பாவிகளா! மனிதனே, நான் தான் உங்கள் நதி. நான் ஓடும் இடங்களில் எல்லாம் உங்களுக்கு பசுமையை அளித்தேன். ஆனால் நீங்களோ என் மீது குப்பைகளையும் பிளாஸ்டிக் கழிவுகளையும் தொழிற்சாலை கழிவுகளையும் கொட்டி என்னை சாக்கடையாக்கி விட்டீர்கள். என் மீது வாழும் உயிரினங்கள் எல்லாம் செத்து மடிகின்றன. நீ மட்டுமல்ல, இந்த மொத்த உலகம் என் கட்டுப்பாட்டில். நான் தான் கொடிய அரக்கன் பிளாஸ்டிக் பூலம். இந்த மனிதர்கள் என்னை மிக ஆசையாக பயன்படுத்துவார்கள், பின்பு தூக்கி எறிவார்கள். இருந்தாலும் நான் மண்ணில் புகுந்து பல 100 ஆண்டுகளாலும் அழிய மாட்டேன். மழை நீரை மண்ணில் புக விட மாட்டேன். விவசாய நிலங்களை இழைத்தும் மலைடாக்கி நாசமாக்க போகின்றேன். பிளாஸ்டிக் தட்டுகளில் சாப்பிடுவதால் கொடிய நோய்களும் நமக்கு வருகின்றன. மழை பெய்தால் தண்ணீர் வழிய வழி இல்லாமல் ஊருக்குள் புகுந்து விடுகிறது. ஐயோ, என்னால் சுவாசிக்க முடியவில்லை. இந்த நச்சுப்பு என் வயிற்றை அடைத்து
என் நிலத்தடி நீரெல்லாம் வற்றி போய்விட்டது. ஐயோ, எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தாருங்களேன். யாராவது எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தாருங்களேன். கடையில் காசு கொடுத்தாலும் தண்ணீர் இல்லை. ஐயோ, சுவாசிக்க முடியவில்லை. மூச்சு முட்டுகிறது, நெஞ்சு வலிக்கிறது. என்னால் மூச்சு விட முடியவில்லையே. ஐயோ, ஐயோ, யாராவது எனக்கு குடிக்க தண்ணீர் தாருங்கள். என்னிடம் இவ்வளவு பணம் இருக்கிறது. யாராவது குடிக்க தண்ணீர் தாருங்கள். நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகின்றேன். எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள். ஐயோ, இந்த உலகத்தில் பணம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் என்னால் வாங்க முடியும் என கூறினேன். ஆனால் இப்பொழுது என் கைகளில் இவ்வளவு பணம் இருந்தும் என்னால் குடிக்க ஒரு சொட்டு தண்ணீரை வாங்க முடியவில்லை. என்னால் மூச்செடுக்க முடியவில்லை. யாராவது சுவாசிக்க ஒரு சிலிண்டர் ஆக்சிஜன் தாருங்கள். மூடனே, மரங்களை எல்லாம் வெட்டிவிட்டு ஆக்சிஜனை எங்கே தேடி அலைகிறாய்? ஆறுகளை டிசப்பாக்கி விட்டு குடிநீரை எங்கே தேடுகிறாய்? உன் பணத்தால் இந்த இயற்கையை விலைக்கு வாங்க முடியாது. அம்மா பூமி தாயே, என்னை மன்னித்து விடம்மா. என்னுடைய மூட செயலினால் என் வாழ்க்கையை நானே அழித்துக் கொண்டேன். என்னை மன்னித்து விடம்மா. என் பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் தவறுகளை உணர்ந்தது எனக்கு போதும். என் கண்ணீரை துடைக்க நீங்கள் அனைவரும் இணைந்து சபதம் எடுக்க வேண்டும். அனைவரும் இணைந்து இனி சுற்றாடலை பாதுகாப்போம். இது பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்த மாட்டோம். துணிப்பைகளை பயன்படுத்துவோம். மரங்களை வெட்ட மாட்டோம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்.